ஜோரா. ஏம்மா கம்பி மேல நடக்க போறீங்களா? கம்பியில நடக்க முடியாது சார். நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த காசிபாளையம் இளைஞர்கள் குழு இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. காசிபாளையம் இளைஞர்கள் குழுனாலே சம மாசு. நடுவர் அவர்களே, நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? எதிரணில இருந்து வந்து பேசினாரு, உங்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பாராட்டி பேசினாரு? ஒரு வார்த்தை இல்லம்மா. ஆனா நாங்க வந்து திருமணத்துக்கு பின்பு தாரங்கிற மனைவிங்கிற நாங்க அப்படி வந்து பாராட்டாம இருக்காம பேச மாட்டோம். ஏன்னா உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் பொழுது, அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. உண்மையிலேங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க. அப்படி கைதட்டுனா வரும் சத்தம். காலங்காலமா நடக்குது யுத்தம். உங்க காதலி வந்தா தருவா உங்களுக்கு ஒரு முத்தம். இத உங்க பொண்டாட்டி பாத்தடிச்சா உங்க மண்டையில வரும் ரத்தம். தட்டுங்க கைய. நல்ல கவிதைமா. உங்க அப்ரோச் பிடிச்சிருக்குது. மனைவினால பிக்கல், மனைவினால புடுங்கலாம்ல. திருமணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம், திருமணத்துக்கு பின்பு சந்தோஷமே இல்லைன்னு மனச்சாட்சியே இல்லாம எதிரணில இருந்து வந்து பேசிட்டு போயிருக்காங்களே சார். உண்மையிலே அவங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். கரெக்ட் தாங்க. உண்மையிலே ஒரு மனைவி பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்களாம் சொந்த கால்ல நிக்க முடியும். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்களாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க புருஷன். நீங்க புருஷனா? நான் புருஷன். நானும் புருஷன். யார் மகா நீயே? நான் பத்தமா தங்கச்சி பேரு ராஜேஸ்வரி புருஷன். பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துல எப்படி எல்லாம் பதபதப்பா இருக்காங்கன்னு. உண்மையிலே சார், மனைவி என்பவள், மனைவினாலே ஒரு அன்பு, மனைவினா பண்பு, மனைவினா ஒரு தெம்பு. அவளை நம்புங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். என்னைக்குமே ஒரு மனைவி என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க. ஒரு மனைவி என்பவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயக்குபவள் மனைவி. அதை மறந்துட்டு பேசலாமாங்க? உண்மையிலே நான் தாக்க கேக்குறேன், நம்ம திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லைல்ல, நம்மனால பிக்கல் இருக்கு, பிடுங்கல் இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்த உடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு யாங்க வீடு விட போய் அலையிறீங்க நீங்க? நாங்க தான் ஊடு அலையிறோம் இல்ல. இவன் சண்டால திறந்துட்டு எட்டி பார்த்து எங்களை தெருவில் இழுத்துறான். எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் அப்படி எட்டி பாப்பேன். என்னோட சைஸுக்கு சண்டல எட்டாது, எந்த நாயை பாப்பேன். என்ன பேச்சுங்க? உண்மையிலே பாருங்க நடுவர் அவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தெரியுமா இருக்கும்? தங்கப்பதக்கத்தின் மேலேயா இருக்கும் சார். தங்கப்பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, அந்த வண்ண வண்ணங்களின் மேலே ஒரு முத்து கொடுத்திடலாமோ, முத்து கொடுத்திடலாமோ.
அருமை அருமை அருமை. கை தட்டுங்கண்ணே. உண்மையிலே சார் ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தானே சார் சந்தோஷமா இருக்கும். என்னதான் இவங்க 1000 பிரச்சனைகளை பத்தி இங்க குடும்பத்து பிரச்சனை இங்க சொன்னாலும் கூட இங்க பாருங்க எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கங்க. அப்படி எங்க பெண்கள் பக்கம் நீங்க ஒரு ரவுண்டு போனீங்கன்னா அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், பல நாள் பல்லு தேக்கமா பல்லு கூட நாரும், நாத்த முடிச்ச குரூப் இதுங்க. நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இதுங்களை வந்து பல 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 பலன்னு ஆக்கி எப்படி குடும்பத்தை வச்சு கொண்டாடுறோம். திருமணத்துக்கு அப்புறம் கஷ்ட காலமா. உண்மையிலே பாருங்க, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு இளைஞனும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு இங்க வருவான்? 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு வருவான். வீட்டுல அம்மாக்காரங்க சொல்லுவாங்க, யாப்பா வீட்டுக்கு காலகாலத்துல சீக்கிரமா வரலாம்ல, இப்படி 10 மணி 11 மணிக்கு வர்றியடா அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்லுவான், வீட்டுல என்னம்மா இருக்கு, எல்லாம் வெளியில இருக்குமா அப்படிமா. உடனே அந்த அம்மா நினைப்பாங்க, இவனுக்கு வந்து ஒரு கால் கட்டு இல்ல கேள் கட்டு. உண்மையிலே எனக்கு ஒரு கேள் கட்டு கல்யாணம் பண்ணி வச்சாதான் மனசு சந்தோஷமா இருப்பான், மனநிறைவா இருப்பான், உருப்படுவான்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. அப்படி கல்யாணத்தை பண்ண உடனே அவன் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டான் சார். வீட்டுக்குள்ளே இருப்பான், குட்டி போட்ட பூனை மாதிரி. எத்தனை நாளைக்கு? அப்பதான் அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா வீட்டுக்குள்ளே குட்டி போட்ட பூனை மாதிரி அடைஞ்சு கிடக்குறியே, கடகன்னைக்கு போயிட்டு வரலாம்ல அப்படிம்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், வெளியில என்னமா இருக்கு, எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படிமா. பாக்குற மாதிரி இருந்தா இருப்பம்மா சார். அப்படியெல்லாம் நீங்க முடிவு பண்ணாதீங்க. உண்மையிலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிழ்ச்சிங்கிறது மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க. உண்மையிலே எங்க மனைவிக்கு எல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. தாரம் ஏன் தெரியுமா? மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருமா? அப்படி நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே அப்படி அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர். உங்களுக்கு ஏதாவது இருக்காங்க? எங்களுக்கு இருக்குது. இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பனாத்தால விட்டுத்தாரோ, எங்க அண்ணன் தம்பியில் விட்டுத்தாரோ, கடைசியில போய் கடையில தாரம் தாரம் பக்காடி ரம் பக்காடி ரம். ஆனா சார் உண்மையிலே பாருங்க, இங்க இருக்க பெண்கள்லாம் அழகா நாங்க மேட்ச்க்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் சார். ஏன் தெரியுமா நாங்கலாம் மேட்ச்க்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? ஏமா? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தான். தட்டுங்க கைய. நமக்கு நாம போடுறதுல மேட்ச்க்கு மேட்சா? ஏன் கட்டுனது மேட்ச் இல்ல, கட்டிக்கிறது மேட்ச் இல்ல சார். உண்மையிலே பாருங்க, இவ்வளவு பேச்சு பேசுனாங்கல்லங்க, மனைவினால பிக்கல் சாப்பாடு சமைச்சு தர மாட்டேங்கிறா, ஒரே பிடுங்களா இருக்கு, மகிழ்ச்சி இல்ல, மனநிறைவு இல்லைன்னு பேசுறாங்கல்ல. உண்மையிலே பாருங்க, இவங்கெல்லாம் வீட்டுல இவங்க 2 பேரும் மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் போட்டு கூப்பிடுறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, எத்தனை டீ போடுறாங்க. என்னைக்காவது மனைவி மார்கள் நாங்க இந்தாடா காப்பி அப்படின்னு சொன்னமா சார்? அப்படி குடும்பத்தை பண்றோம்ல ஒரு மனைவியா குடும்பத்துக்கு வந்து. உண்மையிலே நாளா எங்க அப்பா வீட்டுல 8 மணி 9 மணிக்கு தாங்க தூங்கி எந்திரிப்பேன். எத்தனை மணிக்குமா? 8 மணி 9 மணிக்கு. அப்படி எங்க அம்மா காலையில ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுட்டு அந்த தட்டு அங்கனே இருக்கும், நான் பாட்டுக்கு மறுபடியும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஒவ்வொரு பெண்ணும். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் அப்படியே எங்க வாழ்க்கை முறையை மாத்திக்கிறோம்ல சார். மேலே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார், அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல மனைவிங்கிறவ எப்படி தெரியுமா கொடுப்பா? ரோசா பூ சின்ன ரோசா பூ
ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் கனியாக என் பாட்டு மட்டும் துணையாக காற்றில் ஆடும் கனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. அருமை 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 அருமை. உண்மையிலேங்க சார் ஒரு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் சார் மகிழ்ச்சி மனநிறைவு. உண்மையிலே ஒவ்வொரு கணவன்மாரும் தனியா டூ வீலர்ல போங்க, காவல்துறை அன்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. ஆமாமா, நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. சரி, அப்படி என்ன மாதிரி மஞ்சு அழகான மனைவிய பைக்ல ஏத்திக்கிட்டு எல்லாம் கண்ணாடியில் பாத்துக்கிற முகரைய அதை குறிப்பில் வந்து நீங்க நடுவர இருங்க 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 இருங்க, பொறுமை பொறுமை பொறுமை. சொல்லக்கூடாது, அகலமான அகலம். சரி, என்ன மாதிரி மனைவிய பைக்ல ஏத்திக்கிட்டு போகும்பொழுது எந்த ஒரு காவல்துறையினரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க. உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பே மனைவிங்கிற நாங்க தான் சார். உண்மை என்ன தெரியுமாமா? என்ன சார்? ஏன் தெரியுமா காவல்துறை நிறுத்துறது இல்ல? ஏன்? அவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். இவன் பாவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை தான் உட்கார வச்சுட்டு போறான். இன்னொரு பிரச்சனைக்கு எதுக்கு அவனை நிறுத்தணும்னு பாவப்பட்டு விடுறான். உண்மையில சார் நான்லாம் ரொம்ப பண்பாடு உள்ள பிள்ளை சார். சரி, நான்லாம் பட்டிமன்றம் வந்த உடனே முதல் போன் எங்க அத்தானுக்கு தான் சார் பண்ணுவேன். யாருக்கு? எங்க அத்தானுக்கு தான் பண்ணுவேன். உங்க அத்தானுக்கு. உடனே கேட்கப்படாது, ரெண்டாவது போன் யாருக்கு பண்ணுவீங்கன்னு. யாருக்குமா பண்ணுவேன்? உனக்கு தான் மஞ்சு பண்ணுவேன். பண்ணாத அவருக்கு பட்டிமன்றம் இருக்கு, கேப்பேன் மஞ்சு தேதி. சரி, உண்மையிலே சார் நான்லாம் வந்து பட்டிமன்றம் வந்த உடனே எங்க அத்தானுக்கு தான் முதல் போன் பண்ணுவேன். ஹலோ அத்தா, எங்கத்தா இருக்கீங்க அப்படின்னு தாக்கா கேட்பேன். அவர் சொல்லுவாரு, உன் இதயத்துலதான் தங்கம் அப்படிம்பாரு. உண்மையிலேயே என்ன மாப்ள, இதையெல்லாம் கேட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் போதுதான் உண்மையிலே சார் உன் இதயத்துலதான் சொன்ன உடனே எனக்கெல்லாம் சந்தேகம் வந்துரும். மனுஷன் வீட்டுலதான் இருக்காரா இல்ல வெளியில எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்காரான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துரும். சரி, உடனே அத்தா வீட்லயா இருக்கீங்க, வெளியில எங்கேயாவது இருக்கீங்களான்னு கேட்டு எங்க வீட்டு மிக்சியை போட சொல்லுவேன் சார். மிக்சிய? ஆமா. ஏன் தெரியுமா? எங்க வீட்டு மிக்சி சவுண்ட வச்சு எங்க அத்தா வீட்ல இருக்காரா வெளியில இருக்காரான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். இவங்க வீட்டு மிக்சி 25 வருஷமா அரைக்கிறாங்க, அந்த சவுண்ட் தெரியுமில்ல அப்படி. உண்மையிலே அத்தா வீட்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டு மிக்சியை கொஞ்சம் போடுங்க தானே. அந்த ஆள் போட்டார். டர் டர். அப்பா, பழைய மிக்சியா? சரி விடு. அப்பா மனுஷன் வீட்ல தான் இருக்காரு அப்படின்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் சார். சரி, மறுநாள் இதே மாதிரி போனோன்னா ஹலோ அத்தா எங்கத்தா இருக்கீங்கன்னு இப்ப அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. சரி, இந்த அடி எங்க இருக்க நொங்க இருக்கன்னு இப்ப உனக்கு மிக்சியை தானே போடணும், இந்தா போடுறேன் பாரு. அப்பா மனுஷன் வீட்டுல இருக்கான்னு மறுநாள் நிகழ்ச்சி போயிட்டேன் சார். மறுநாள் மழையினால நிகழ்ச்சி கேன்சல் ஆயிருச்சு. வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன். என் பிள்ளைங்க 2 பேரும் வீதியில விளையாண்டுகிட்டு. ஐயோ, எங்க வீட்டுல பெரிய பூட்டு தொங்குச்சு. பூட்டு தாமா அதையும் தொங்குட்டாங்களா? என் பிள்ளைங்களை கூப்பிட்டேன், வாமா அப்பா எங்கம்மா வீடு பூட்டி இருக்கேன்னு கேக்குறேன். என் பிள்ளைங்க சொல்லுது, அட போமாங்கிட்டு நீ மாட்டுக்க பட்டிமன்றம் பேக்க தூக்கிக்கிட்டு இங்கிட்டு போற. அப்பா ஒரு கட்டை பையில மிக்சியை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போறாருங்குதுங்க. உங்க வீட்டு மிக்சி வேற எங்கேயோ டெய்லி ஓடுதுமா சார்? ஆனா அவர் யோகம் பாத்தீங்களா? எங்க போனாலும் போட்டு காட்டுறதுக்கு 3 பாயிண்ட் பிளக் இருக்கிறனமா பாருங்க. மிக்ஸி போட சொல்ல வேண்டாம், சரி கிரைண்டர் போட சொல்லு. அத தூக்கிட்டு போக முடியாது இல்ல. இவ புருஷன் லேசுப்பட்ட ஆள் இல்ல, டிராக்டர் பின்னால விட்டு ஏத்திட்டு போனாலும் போயிருங்க சார். ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம் சார். அப்படிப்பட்ட திருமண பந்தத்துல ஒரு தாரம் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி திரும்ப இருக்கும்? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் கூடு ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் கூடு ஆடலாம் பாடலாம்.
ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே உண்மையிலே சார் மனைவி வரக்கூடிய வாழ்க்கை சிறப்பா சந்தோஷமா இருக்கு சார். உண்மையிலே எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல சார். சரிம்மா. 30 வருஷம் இருக்குமா? இங்க கேட்டாங்களாக்கும். சொன்னாதான் காசு கொடுப்பேன் சரவணே. சார் எனக்கு திருமணமான புதுசுலக்கா எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டாரு. ஏம்மா? இங்க வாடா அப்படிதான் சார் கூப்பிடுவாரு. வாடா ஏன் தெரியுமா சார்? ஏம்மா? ஏன் தெரியுமாங்க சார்? ஏம்மா? என் முகம் வாடி போயிருமா சார், அதனால கேளியா? மஞ்சுநாதன் என்ன கேக்குறாப்ல, வாடுறதுக்கு அது என்ன இருக்குதுன்னு. அது எங்க வீட்டுக்காரர் தான் சார் கவலைப்படணும். உண்மையிலே நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க சார். சரி. உண்மையிலே எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் சார். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோக்கா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் சார். ஏம்மா? கண்ணுக்கு மை போட்டு தெரியுதா தெரியல அழகா இருப்பேன். ஆனா என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டாங்க. நான் உங்கள்ட்ட ஏம்மா போடுறது இல்ல? ஏனா அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமாக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சார். உண்மையிலே நான் பண்பாடு உள்ள பிள்ளை சார். எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க காஃபி டீ குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தான திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தான் சார் நான் குடிப்பேன். நான் வரலன்னு சொன்னனே கேட்டையா? நான் மட்டும் அண்ணாடுல கருமத்தை கேட்கணுமா? நீங்க உண்மையிலே சார் ஏன் தெரியுமாங்க சார் ஆத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிப்பேன்? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, அவருக்கு சுற்றும்லக்கா. ஒரு மனைவிங்கிற நம்மளாம் எவ்வளவு பாசமா கணவனை நினைச்சு குலதெய்வமா வழிபடுறோம் சார். சரிம்மா. எப்பவுமே கணவனை எப்படி தருமா ஒவ்வொரு மனைவியும் நினைப்பாங்க, சாமியா நினைப்பாங்க சார். அடேப்பா. என்ன எப்படி நினைப்பாங்க? சாமியா நினைப்பாங்க. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியா புரிக்கிற சாமி ஏ சாமி, நீ சாமி சாமி சொல்லையில புருஷனா புரிக்கிற சாமி ஏ சாமி, ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவனை சாமியா குலதெய்வமா நினைக்கிறோம் சார். நாங்க ஒரு குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே மதன் வந்து சொன்னாப்படி, மனைவி என்ன அடி அடிக்கிறா வீட்டுல, என்ன குத்து குத்துறா, ஆண்கள்லாம் நாங்க அப்படியே பொறுமையா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாப்படி. உண்மையிலே சார் பொண்டாட்டி புருஷன் அடிச்சா தப்பா சார்? காலம் காலமா புருஷன் தான் பொண்டாட்டி அடிக்கணும். பொண்டாட்டி புருஷனை அடிக்கப்படாது. பொண்டாட்டி புருஷனை அடிக்க கூடாதுமா சார். பொண்டாட்டி புருஷனை அடிக்கலாம்க்கா. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் இந்த ஊர்ல, உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி தந்துட்டு போறேன். நீ போயிருவ, அவங்க குடும்பம். உண்மையிலே பொண்டாட்டி புருஷனை அடிக்கலாம் சார். ஏம்மா காசு கொடுத்து உங்களை கூட்டிட்டு வந்து பட்டிமன்றம் பேச வச்சா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பொண்டாட்டி புருஷனை அடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்தீங்க. உண்மையிலங்க சார், நாங்கலாம் வந்து மனைவிமார்கள்லாம் வந்து என்னைக்குமே போய் பேச மாட்டோம் சார். சரிம்மா. உண்மையிலே நீங்க 2 வீலர் வச்சிருக்கீங்களா சார்? வச்சிருக்கேம்மா. அந்த 2 வீலரோட விலை என்ன சார்? 1 லட்சம் ரூபாய்மா. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 வீலர் வச்சிருக்காரு. அந்த 2 வீலர் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? உதவுன்னு உதைப்போம்மா. அப்படியே ஸ்டார்ட் ஆகல என்ன பண்ணுவீங்க சார்? படுக்க போட்டு எடுத்து சாச்சி போட்டு. ஓ, சாச்சி போட்டு உதைக்கிறதாம்மா. கேட்டுக்கங்கக்கா, ஆஃப்டர் ஆல் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற பைக் ஸ்டார்ட் ஆகலன்னா உதவுன்னு உதப்பாராம். அப்படியே ஆகலன்னா சாட்சி போட்டு உதப்பாராம். ஆனா ஒரு பெண் என்பவள் நாங்களாம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 50 பவுன் நகை போட்டு 50,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து உங்களுக்கெல்லாம் ஓட்ட தெரியாத ஆளுக்கெல்லாம் 1 லட்சம் ஓவா கொடுத்து வண்டி வாங்கி ஓட்டிக்கிட்டு வரமே, நீங்க தப்பு பண்ணுனா நாங்க 4 உதச்சா என்னக்கா தப்பு? கை தட்டுங்கக்கா.
அப்ப புருஷனும் பைக்கு ஒண்ணு. ஆமா. ஆ? ம். புருஷன் வேலை செய்யலைன்னா உதப்பீங்க. உதப்போம். ஐயா நீ பைக் வச்சிருக்கிற அது ஒழுக்கமா வேலை செய்யலைன்னா அடுத்த வருஷம் வித்துடலாம். இதை விற்க முடியுமா? இதுக்கு ரொம்ப நல்ல யோசனை மாப்ள. வித்துடலாம்னா யார் வாங்குவா? வண்டி வாங்குவா. இதே OLXல போட்டாலும் ஒருத்தன் சீந்த மாட்டேன். சார் அடுத்தவன் காலை பிடிச்சு வாழ்றதை விட மனைவியோடைய முந்தான சிலையை பிடிச்சு வாழ்ங்க சார். வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இருந்தாலும் பிடிக்கிறதுக்கு போடுறது பூரா நைட்டி. எந்த முந்தானை பிடிக்கிறது? சார் கோயில்ல போய் நீங்க எல்லாம் எப்படி ஓம் ஓம்னு சாமி கும்பிடுறீங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவொடனே மனைவி கிட்ட ஆம் ஆம்னு சாமி கும்பிடுங்க. உங்க வாழ்க்கை சும்மா ஜாம் ஜாம்னு இருக்கும் சார். ஆமா கோயில்ல ஓம் ஓம்னு சொல்லுங்க. கொண்டாட்டிக்கிட்ட ஆமாம்னு சொல்லுங்க. ரெண்டு சரி வெள்ளியா கடைக்கு போய் ரம் ரம்னு சொல்லுங்க. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். உண்மையிலே மனைவி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க சார் இருக்கும்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவோடு கூடி கூடி பிறந்தது நேரம். உலகம் நமக்கினியான உலகம் உண்மையிலே சார் ஒரு குடும்ப மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குடும்பம் குழந்தைகளோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் சார் மகிழ்ச்சி மனநிறைவா இருக்கும். உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு மஞ்சு. சரி அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி யார என்னத்தான் உங்களை இவ்வளவு போய் தங்க குட்டின்னு இருக்காங்க. எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. நல்லா தெரியும். உண்மையில அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல, என் கேரையும் பின்றது இல்ல சார். அது என்னமா அது? வெள்ளை அடிக்கிற பிரஸ் மாதிரி. உண்மையில தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு சரி யாத்தா டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பாப்பே இருட்டாயிருக்குன்னு நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனுஷன். அதனால விடியா மூஞ்சி குடும்பம்ங்கிறாதீங்க. என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால எப்படி தெரியுமா விடியும்? சேல மேல சேல வச்சு அவர்
கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்து அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். அதுதான் சார் குடும்பம். எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காக பீச்சு கூட்டிட்டு போவாருங்க. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு 3 வரி கவிதை சொல்லுவார் சார். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லோனாரு. கடல் அலையே தெரியல. உடனே நான் அப்படியே பூரிச்சு போய் அவளை அழகா இருக்கானா தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டடி அப்படின்ட்டார். என்னதான் இப்படி குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒரு மனைவி என்பவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? பொண்டாட்டி, வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி. அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சி மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். என்ன குரல் வளம் பார்த்தீங்களா? எவ்வளவு செய்தி. சிந்தும் தேன் துளி இப்ப நீங்க அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்க சூப்பர் ஸ்டார் தூரன் KR மஞ்சுநாதன் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அக்கினை மிகனை அடுங்காருடையவனே சங்கரத்தை வீடு கட்டி அங்கே ஆனாடு கோனாடு அழகு பண்ணி விளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் முதலவாச வாசலூர் பட்டணம் 18 தலவாச திருக்காம்பளியூர் சின்ன பொண்ணி விளநாடு வாச்சாம்பளியூர் அப்பா மட்டப்பா கருப்பா மலையப்பா கருப்பா மாபார கருப்பா ஒண்டி குடியா ஒரு சாத்து சாமி 6 2 18 பட்டி காத்த அந்த பேய் கருப்பா ஆத்தா பகவதியாயே நீ விருந்த மலையாள எல்லையில உடன் பிறந்த ஏழு தெய்வ கண்ணி சட்டி அடலாட கண்ணி சட்டி முட்டி சாப்பட்டி அருக்கா. இன்னைக்கு காசி வாழத்த ஜனங்கள் எல்லாம் பொங்கல் விழாவில் மட்ட கருப்படக்கு ஒரு எடுத்தாங்க ஒரு விரின் ஒரு ஓட்டாங்க ஒரு மாவளக்கு அந்த மாவள கொலையிலே இன்னைக்கு வருஷம் ஒரு விழாவடியா மழை மலையாண்டருக்கு அமராவதி தண்ணியிலே அங்க செம்பக தண்ணீர் எடுத்து செவருக்கு பூவெடுத்து இன்னைக்கு ஓடி வர கருப்பா அண்ணா வீரமலக்காடு ஒண்டிப்பணமேடு வீரமலை எல்லாம் விட்டு அப்பா சின்னண்ணா வெறி அண்ணா வரகுண்ணா பெருங்குடியா கூட்டத்தில் பிறந்த மணியங்குளத்தாய் அந்த மணியங்குளத்தாளி தாமரைக்கு அவனிச்சு வெத்தெடுத்ததா முதல ஜனங்காய்க்கா 3 கட்ட தாமரைக்கு 3 மக்கள் நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் ஆத்தாரை காடி மணி வளநாட்டு விட்டு காட்சி விளைவீதியிலே நீ காலுக்கோ கடகதன காலத்துக்கு மொத்த மணி தோளுக்கு தலசு மணி தப்புள்ள வேற மணி எட்டு ஓடோடி வாங்கலாமா ஓடோடி வாங்கலாமா நேர வேலையிலே அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா கணக்க கையில் வர அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா அவ கணக்க கையில் வர
ஆ